இன்னைக்கு என்ன வீடியோனா, நாங்கள் இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம். எங்கள் லட்டுக்கு சும்மா மாத்துக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுக்க போனோங்க. அப்போ எங்கள் லட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடி ஆடி விளையாண்டாங்க பாருங்க. கொலுசு காணா போயிட்டு, எப்போதும் போட்டிருக்குல்ல, ஒரு கொலுசு காணா அடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த கொலுசு கொஞ்சம் பெருசா இருந்தது, அதனால இதை கைட்டு வச்சிருந்தோமா, இதை நாங்கள் போட்டு விட்டோம். நாங்கள் லட்டு கொலுசெல்லாம் இன்னும் வரலையும் நாங்கள் பிறந்ததுலேருந்து போட்ட கொலுசெல்லாம் நாங்கள் மாற்றவே இல்லைங்க. இந்த பாருங்க எல்லாமே நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம். அவங்க அம்மா மாத்தா என்னான்னு சொல்லிடுவாங்க. இந்த பாருங்க அது போட்டிருந்தது எல்லாம் மாற்றவே இல்லை. பாருங்க இது குழந்தையில போட்ட கொலுசு. இது அதுக்கு பிறகு எடுத்தோம். இது பெருசா இருக்குன்னு அதுக்கு பிறகு இந்த கொலுசு எடுத்தோமா. இது அதோட குழந்தையில, இது அதோட குழந்தையிலாம் எடுத்ததுலாம். நீ குழந்தையில எடுத்துக்குமா. இது ஃபர்ஸ்ட் நடக்க போல எடுத்தோம் இந்த கொலுசு. அப்பதான் ஒரு அடி எடுத்து வச்சு. இந்த கொலுசு நல்லா நடக்க ஆரம்பிச்ச பிறகு இந்த கொலுசு எடுத்தோம் கொஞ்சம் வைட்டா. இந்த கொலுசு போடுறப்ப இதை போட்டுட்டு இதெல்லாம் போடுவோம் எங்கள் லட்டுக்கு. நீங்க பார்த்துருக்கலாம். பவுன் செயின் போட்டா பயமா இருக்குங்க, அதனால அந்த செயின் வெள்ளி செயின் போட்டுருவோம். பவுன் செயின்லாம் லட்டுக்கு இருக்கு, ஆனா இங்க பாருங்க எங்க லட்டு கொலுசே நாங்க மாத்தவே மாட்டோம். இது குழந்தையில போட்டது, அப்புறமேல பெருசா போட்டுட்டோம். இது அவங்க அம்மா கொலுசு. அவங்க அம்மா கொலுசுலாம் போடவே மாட்டாங்க, சின்னதா போடுவாங்க அவங்க அம்மா. இது எங்க லட்டு எப்போதுமே போட்டுக்கிட்டு இருக்குல்ல, அந்த செயின் நீங்க பாத்துருக்கலாம் நிறைய வீடியோவில். அதுக்கப்புறகு அது பழசாயிட்டுன்னு அதுக்கப்புறம் இது எடுத்துட்டு வந்துக்கிறாங்க அவங்க அம்மா. எங்க லட்டுக்கு செயின் பவுன் செயின் 2 இருக்கு, நெக்லஸ் இருக்கு. அதை ஒரு நாளைக்கு நான் காட்டுறேன். ஆனா பயமா இருக்குங்க, குழந்தை இல்லை. இப்ப குழந்தை தூக்கிட்டு போய் என்னென்னமோ செஞ்சுடுறாங்க. நகையை கைட்டிட்டு போயிட்டாலும் பரவாயில்ல, ஆனா குழந்தை தூக்கிட்டு போய் என்ன செஞ்சு போட்டாங்கன்னா என்ன பண்றது. நாங்க நகையெல்லாம் போடுறதே கிடையாது. சும்மா எப்போதும் ஒரு கொலுசு போடுவோம், இந்த வெள்ளி செயின் போடுவோம். இது கருப்பாயிட்டுன்னு இந்த செயின் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் பவுன் நகையெல்லாம் ஒரு நாளைக்கு காட்டுறேன். அப்புறம் எங்க பேரர் ஒரு 2-3 வாட்டி கீழே விழுந்துட்டான், கட்டில் மேலேருந்து கீழே விழுந்துட்டான். அதனால நாங்கள் என்ன செஞ்சோம், பாருங்க அந்த பெட்டு வாங்கினோம். இந்த பெட்டு நல்லா இருக்கான்னு பாருங்க. அந்த பெட்டு எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வாங்கி கொடுத்தது. இந்த பெட்டை வாங்கி அவன் கீழே விழுகுறான்னு கீழே போட்டு வச்சிடலாம், கீழே விழுந்தா அடிபடாத இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்டை வாங்கினாங்க. 12,000 சொல்லி 10,000க்கு வாங்கினோம். சரி இதை கீழே போட்டு வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பெட்டை கீழே போட்டுட்டு புது பெட்டை மேலே போட்டிருக்கான். இப்போ இவன் சின்ன குழந்தை இல்லையா, அதனால பல்ட்டி அடிக்கிறேன்னு அடிச்சுட்டு இருக்கான். கீழே போய் விழுந்துருக்கு ரெண்டுமே. ஏன்னா கை கால் சின்ன குழந்தைங்க கை கால் அடிபட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டு சரி இந்த பெட்டை வாங்கி இதில் போட்டுட்டு பழைய பெட்டை கீழே போட்டேன். இப்போ அப்படியே விழுந்தானு வச்சுங்களா அடிபடாது. உங்க வீட்லேயும் குழந்தைங்க இருந்தால் கீழே ஒரு பெட்டு போட்டு வச்சுருங்க. நம்ம பயம் இல்லாத வேலைலாம் செய்யலாம். விழுந்தா கூட கால் கையெல்லாம் அடிபடாது. குழந்தைங்களுக்கு அப்படியே பிஞ்சு கால் கை தானே, அதனால கீழே விழுந்தோடனே எதுனா ஆகிடும். அதுக்கு தாங்க எங்களுக்கு ஒரே பயம். சரி காசு போனாலும் போட்டு அப்படின்னு சொல்லி 10,000 கொடுத்து இதை வாங்கினான். ஆனால் வாங்கினா கீழே போட மனசே வரலங்க. அழகாக இருக்குல்ல இது, அதனால மனசே வரல. சரின்ட்டு இதை மேலே போட்டுக்கிட்டு அந்த கட்டில் நாங்கள் கீழே போட்டோம். இதுக்கு பிறகு இதை பாருங்க அவங்க அம்மா மெட்டி எல்லாம் பாருங்க. இங்கே பாருங்க நான் பேசிகிட்டு இருக்கேன், அவங்க அம்மா மெட்டி எல்லாம் எடுத்து வருஷெல்லாம் கையில் போட்டுக்கிட்டு இருக்கு. இது நகையெல்லாம் நல்லா போட்டுருங்க, இது காணாலாம் அடிக்காது. இருந்தாலும் குழந்தைக்கு போடுறதுக்கு பயமாக இருக்குல்ல, அதனால தான் நாங்கள் போடுறதே இல்லை. இல்லைன்னா நல்லா நகையெல்லாம் போடலாம். எங்கன்னா நகை போட்டு பத்திரமா நாங்கள் கூடயே வச்சுருப்போம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே நாங்கள் கைட்டி வச்சுருவோம். இல்லை லட்டு நீ நகையெல்லாம் நல்லா போட்டுதில்ல, அங்கே சொல்லு எனக்கு போடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அத்தைங்கள்ட்டெல்லாம் சொல்லு.
போட சொல்லுங்க. எங்க அம்மாட்ட சொல்லுங்க. அங்க பார்த்து சொல்லு. எங்க அம்மாட்ட சொல்லுங்க. நகை போட சொல்லி கம்மல்லாம் பெருசா போட சொல்லுங்க. குட்டியா இருக்கு, பெருசா போட சொல்லுங்க அம்மாவை சொல்லு. அப்புறம் கை செயின் இது வந்து தங்க வளைவி இருக்கு, இது வேணாம் அதை போட்டு விட சொல்லுங்க அப்படின்னு சொல்லு. அப்பதான் அத்தைங்கெல்லாம் சொன்னா போட்டு விடும் அம்மா. இது நீ குழந்தையில போட்டுக்கிட்டு இருந்து இது எப்படி அது கொல்லும்? அது பாருங்க, இது எப்படி போட முடியும்? இது போட முடியாது. இப்போ நீ பெருசா ஆயிட்ட, அதான் பெருசா போட்டுருக்குல்ல, இதை பாரு. இதெல்லாம் போட முடியாது, இதெல்லாம் நீ குழந்தையில போட முடியாது பாரு. இதெல்லாம் இப்போ போட்டா எப்படி போட முடியும்? சரி, இதுக்கெல்லாம் பாய் சொல்லு. ஐயோ தம்பி பாரு கல்லிட்டு வந்துட்டாண்டி அடிக்கிறதுக்கு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேங்க பாருங்க, ட்ரெஸ் எடுக்க போய் தானே கொலுசு தானே போயிட்டு பாருங்க. எங்கள் லட்டு வெறும் ஆம்பளை ட்ரெஸ் தான் போடும், பொம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸே போடாது. நிறைய கவுன்லாம் நிறைய இருக்குங்க வீட்டில், ஆனால் அது போடாது. இங்கே பாருங்க, சும்மா மாத்துக்கு போட்டுக்கலான்னு இதெல்லாம் போயிட்டு அவங்க அம்மா எடுத்துட்டு வந்தாங்க. எங்கள் லட்டு இருக்கிறாங்கல்ல போடவே மாட்டாங்க. பாருங்க பாவடை, இப்பதான் கொஞ்சம் பாவடை எல்லாம் போடுறாங்க, அதனால அழகா இருக்கு, குட்டி குட்டியா இருக்கு பாருங்க. பொம்பளை பிள்ளைங்க தாங்க செம்ம ட்ரெஸ் இருக்கு. இது வந்து காத்து போறதுக்காக ஓட்ட ஓட்டையா இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஓட்ட பண்ணி இந்த சட்டெல்லாம் சூப்பரா இருக்கு. நம்மளாம் குழந்தையா இருக்கு போல இது நல்லா யாரும் எடுத்து போட்டா இதெல்லாம் கிடையாதுங்க. ஓப்பன் பண்ணுமா? ட்ரெஸ் எல்லாம் காட்டுதே பாருங்க, சூப்பரா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கா இதெல்லாம்? இது உனக்கு பிடிச்சிருக்காமா? பாவடை போட்டு போறியா? சரி காட்டு, இந்த டக்குனு காட்டு, அத்தைங்கள்ட்ட காட்டு போட்டு 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 பாருங்க. இது இப்போ எடுத்துதான், இது நீங்க நம்பவே மாட்டீங்க, வெறும் 15 ரூபா தாங்க. அங்க பாருங்க, அடுத்த வாட்டி போனா லட்டுக்கு ஒரு 10 எடுத்து இருந்தோம்னா 15 ரூபா தான். போடு 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 போடு.